ஏங்க சத்தியமா அத்தை இந்த அளவுக்கு என் மேல பாசமா இருப்பாங்கன்னு நினைச்சு கூட பாக்கலங்க. எப்படிங்க இப்படி? அத்தை எப்பவுமே இப்படிதானா? இல்ல இவளுக்கு ஏதாச்சும் ஆயிரம்ன்ற பயத்துல பாசத்தை வெளியே கட்டுறாங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க அம்மா சொல்லுவாங்க, வெளியே நல்ல கல்லு மாதிரி இருக்கிறவங்க ஆனா அவங்க மனசுக்குள்ள அப்படி இருக்க மாட்டாங்க, ஒரு குழந்தை மாதிரி இருப்பாங்கன்னு. ஆனா அத்தை இப்ப பார்க்கும்போது தாங்க எனக்கு புரியுது, என் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. உண்மைதான், அவங்க என்ன நிறைய வாட்டி திட்டிருக்காங்க. எனக்கு அவங்கள பிடிக்கவே பிடிக்காது. ஏன் தான் இவங்க எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு நினைப்பேன். ஆனா இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அவங்க ஏதோ ஒரு காரணத்தோட தான் அப்படி திட்டிருக்காங்கன்னு தோணுது. காரணமா? புரியலையே. ஆமாங்க, வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியோ இல்ல டீ காஃபியோ எடுத்துட்டு போய் கொடுக்கணும். அது நம்ம ஊர்ல இருக்கிற பழக்கம். ஆனா உங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க ஒரு நாள் வந்திருக்கும் போது நான் உங்களை வாங்கன்னு கூட கூப்பிடாம உள்ள போயிட்டேன். அதுக்காண்டி அவங்க ஒரு நாள் திட்டினாங்க. இவங்க ஏன் இதுக்கெல்லாம் திட்டுறாங்க அப்படின்னு நான் கோவப்பட்டேன். மறுநாள் வீட்டு வாசல் ஒழுங்கா பெருக்கி ஸ்கூட்டி சுத்தமா வச்சுக்கல அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. எல்லாத்தையுமே ஒரு காரணத்தோட தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க நல்லா சுத்தமா இருக்கிற மாதிரி வச்சிருக்கிறத நானும் அதே மாதிரி இருக்கணும்னு அவங்க என்கிட்ட எதிர்பார்க்கறாங்க. அந்த மாதிரி இருக்கும் போதுதான் அவங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. மத்தபடி அத்தை நல்லவங்க தான், அப்படிதானங்க? ஏய் நடிக்காதடி. நீ ஏன் பேசுற? உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசின உடனே அம்மா நல்லவங்க, இத்தனை நாள் அப்ப எங்க அம்மா கெட்டவங்க, அப்படிதானே? ஏன் உங்க அப்பா எல்லாம் அப்ப கெட்டவரே இல்லையா? எங்க அப்பா கெட்டவரா? சின்ன என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா? எங்க அப்பா எப்பவுமே என்ன எதுவுமே சொன்னதில்ல. உன்ன சொன்னது இல்லடி, என்ன சொல்லிருக்காரு மறந்துட்டியா? ஃபர்ஸ்ட் வாட்டி கன்சீவ்னு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல ரகு கல்யாணத்தோட இங்க வந்து கடந்தி அப்போ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினவர்தான் உங்க அப்பா. ஆனா நானும் உங்க அப்பா எப்பவுமே கெட்டவர்னு நினைச்சதே இல்ல. ஏதோ ஒரு பொண்ணு மேல இருக்க பாசத்துல பண்ணிட்டாருன்னு. ஆனா நீ மட்டும் எங்க அம்மா இத்தனை நாளா கெட்டவளா தான் நினைச்சுக்கிட்டு இருக்க, அப்படிதானே? அது வந்து பொய் சொல்லக்கூடாது, அதனால உண்மையை சொல்றேன். கோவப்பட மாட்டீங்களா உண்மையை சொன்னா? என்ன உண்மை? ஆமாங்க, அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப புரிஞ்சுட்டேன், அத்தை அந்த மாதிரி எல்லாம் இல்ல, ரொம்ப சாதுவானவங்க. தனக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அவங்க எந்த அளவுக்கு பதறி போய் அவங்க கூடயே இருப்பாங்கன்னு இப்பதான் புரிஞ்சிச்சு. சின்ன பிள்ளையில இருந்து உங்களை அந்த அளவுக்கு அவங்க எதுவுமே சொன்னதில்லை. உங்க அம்மாக்கு நீங்க தான் உயிர் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா உங்களையே என்னக்காண்டி என்னக்காண்டிங்க என்னக்காண்டி? சரி, உனக்காண்டிதான், ஓவரா பண்ணாத சரியா? பாத்தீங்களா, என்னக்காண்டி உங்களை எதிர்த்து திட்டிருக்காங்க. பெரிய விஷயம் தான் என்னங்க? அப்படியெல்லாம் இல்ல, எங்க அம்மா திட்டிருக்காங்க நிறைய வாட்டி தப்பு பண்ணும்போது. இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா பேசிட்டாங்க, அவ்வளவுதான். எனக்கு அதுல ஒரு வகையில சந்தோஷம் தான். என் பொண்டாட்டி அம்மாவையும் என் அம்மா என் பொண்டாட்டிக்கும் சப்போர்ட் பண்ணி ஒத்துமையா இருக்கிறத நினைச்சா நானும் ஃபீல் பண்ணிருக்கேன். என்னடா இவங்க ரெண்டு பேரும் எப்ப பாரு எலியும் புரியாமாவே இருக்காங்களேன்னு சொல்லி. பட் ஆனா இப்போ அப்படி இல்ல. எனக்கு அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சாரிங்க. சாரி கேட்கறதுல இதுல எதுவுமே இல்ல லூசி. சாரி எது கேட்டுக்கிட்டு இருக்க பைத்தியம்? இப்போ எங்க அம்மா உங்ககிட்ட நல்லா பேசினாலும் உனக்காண்டி சப்போர்ட் பண்ணி பேசினாலும் ஆரம்பத்துல கொஞ்சம் கோவத்தோட தான் நடந்துக்கிட்டாங்க. அந்த வெறுப்புலயும் கோவத்திலயும் நீயும் தப்பா நினைச்சதுல எந்த ஒரு தப்பும் இல்ல. எடுத்த உடனே யாரும் எல்லாரையும் புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்கள முன்ன பின்ன தெரிஞ்சவங்களா என்ன? முன்ன பின்ன உனக்கு அவங்களை தெரியாது இல்ல. சோ அதனால நீ அப்படி நினைச்சுக்கிட்டு இருப்ப. மத்தபடி அவங்க நல்லவங்க தான், நீ இப்ப புரிஞ்சுக்கிட்டல, அதுவே போதும். சரி, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. ஏற்கனவே மணி 11 மணிக்கு மேல ஆயிட்டு. சரி. சரிம்மா. என்னாச்சுங்க? ரகு ஃபோன் பண்றான். ரகுவா? ஆமா. அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு ஏன் உனக்கு ஃபோன் பண்றான்? இல்ல, ரகு ஹாஸ்பிட்டல்ல இல்ல. அப்போ? ஏய் நடிக்காத, உனக்கு தெரியாது ரகு இங்கன்னு? எனக்கு எப்படிங்க தெரியும்? நடிக்காதடி. அனுவை கூட்டிட்டு வர போயிருக்கானோ? உனக்குதான் A to Z என்னென்ன நடக்குதுன்னு எல்லாமே தெரியுதே, அப்புறம் எப்படி நடிக்கிற நீ? அது வந்து உங்களுக்கு தெரியாதுல்லங்க, நீங்க கோவப்படுவீங்க. ஏற்கனவே அனு ரகு கிட்ட சண்டை, அதாங்க. சாரி. ஃப்ராடு, உனக்கு இருக்கு இருடி. என்ன வச்சிருக்கீங்க? 2 அடி. நீங்க நடிச்சீங்க எங்க மாமியாரை கூப்பிடுவேன், பரவாயில்லையா? சரி இரு, அவன் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸ்பீக்கர்ல போடுங்க. சரி. ஹலோ, சொல்லுங்க ரகு. முத்துமாரி, ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கீங்க நீங்க? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்களா? சொல்லுங்க ரகு, ஏதாச்சும் எமர்ஜென்சி கேஸா? என்னாச்சு? என்ன ஹெல்ப் பண்ண சொல்லுங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்றேன். ஹலோ ரகு, என்னாச்சுடா? ஏதாச்சும் பிரச்சனையா? ஏய் நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? ஏன் பதட்டமா பேசுற? ஒரு மாதிரி கோவமா இருக்க மாதிரி இருக்கு வாய்ஸ். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரகு, நீங்க போன் எடுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் அனுவோட அம்மா கிட்ட தர முடியுமா? தரேன். என்னாச்சு ரகு, ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்ல ரகு, ஒரு சின்ன விஷயம் பேச வேண்டியது இருக்காதான். ரகு, என்னாச்சுடா? ஏதாச்சும் பிரச்சனையா சொல்லு. அது இல்லன்னு சொல்றேன்ல, சும்மா நொய்யின்னுகிட்டு இருக்க. பிரச்சனையான்னு நான் வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன், வெய்ய போன. சாரி முத்துமாரி, நீங்க போயிட்டு கொஞ்சம் போனை எடுத்துட்டு போயிட்டு அனுவோட அம்மா கிட்ட கொடுங்களேன். டேய், இப்ப என்ன கேட்ட நீ கோவப்படுற? பிரியா, நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன், விளையாடிக்கிட்டு இருக்காத. அமைதியா இருன்னு சொன்னா அமைதியா இரு. முத்துமாரி, உங்களால போன் எடுத்துட்டு போய் தர முடியலன்னா சொல்லிருங்க, நான் வேற யாரையாச்சும் வச்சு கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். சில்லுல ரகு, நான் போன் எடுத்துட்டு போய் கொடுக்குறேன், நீங்க கோவப்படாதீங்க. தேங்க்ஸ் முத்துமாரி, நான் போயிட்டு என்னன்னு பாத்துட்டு வரேன். சரி. ஹலோ
தம்பி சொல்லுங்க தம்பி, ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே, என்னாச்சுப்பா? நாளைக்கு பால் காய்க்கிறத பத்தி ஏதாச்சும் சொல்லணுமா? அதுல ஞாபகம் இருக்குப்பா, என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேன். இங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஃப்ரீயாவே சேர்த்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்தேன். நைட் எல்லாம் இங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் காலையில தான் பாப்பா போறேன். நீங்க 10 மணிக்கு மேல தானே பால் காய்க்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. 10 மணிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அனுவியும் கூட்டிட்டு வந்துருவோம்ப்பா தம்பி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் பேசலாமா? என்னாச்சுப்பா? அனு என் கூட தான் இருக்கா. அனு உன் கூட இருக்காளா? நீ ஆஸ்பத்திரியில தான் பிறந்த? அனு இங்கே இருக்கா? அச்சோடருக்கு தான் ஃபோன் பண்ணீங்களோ? சரி சரி, நாங்க இங்க எமர்ஜென்சி வார்டுன்னு ஒண்ணு இருக்கு, அங்கன ரூம் மாதிரி இருக்கு, அங்க இருக்கும்பா. இங்க சொல்லி அனுப்பிடுறியா? அது இல்ல, அனு என் வீட்ல என் கூட இருக்கான். இன்னைக்கு எங்க கூட தான் ஸ்டே பண்ண போறான். அது சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். உங்களுக்கு இதுல ஏதாச்சும் பிரச்சனையா? உங்க வீட்ல இருக்காளா? ஆமா, எங்க வீட்ல தான் இருக்கா, என் கூட தான் இருக்கா. உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லப்பா, என்கிட்ட சொல்லவே இல்ல அவ. என் பொண்டாட்டி தானே, என் கூட இருக்க கூடாதா? உங்ககிட்ட சொல்லிட்டு தான் என் கூட ஸ்டே பண்ணணுமா அவ? ஐயோ தம்பி, அப்படி சொல்லலப்பா, இங்கதான் தானே இருந்தா, அதனாலதான் கேட்டேன்ப்பா. நீங்க எதுவும் தப்பு எடுத்துக்காதீங்க. சரிப்பா, நானும் காலையில தான் வருவேன். சரி, அங்கே இருக்கட்டும். போன் வச்சிடறான்ப்பா. ஏதோ பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. இங்க பாட்டி கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தேன். பிரியாக்கு வலி வந்துட்டுன்னு சொல்லி போன் பண்ண உடனே அங்க போனதுனால என்னால அவளை கூட்டிட்டு வந்து மறுபடியும் உங்க வீட்டுல விட முடியல. மணி இப்பவுமே 11:30 ஆயிட்டு. சோ அதனாலதான் உங்ககிட்ட போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன். இதுல ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. இல்லப்பா. சரிப்பா, போனை வச்சிடறேன். சரி. யார்கிட்ட போன பேசிக்கிட்டு இருக்க? அனுவோட அம்மா கிட்ட. என்னாச்சு? அனுவோட அம்மாக்கு போன் பண்ணியா? என்னத்துக்கு போன் பண்ணா? என்னத்துக்கு போன் பண்ணுவாங்க? இல்ல என்னத்துக்கு போன் பண்ணுவாங்க? இங்க ஒருத்தி கால்ல வெண்ணி தண்ணி ஊத்துன மாதிரி குதி குதின்னு குதிச்சுக்கிட்டு இருக்கால, வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாவே அங்கதான் இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. இவளை கூட்டிட்டு போயிட்டு அங்க தனியாவை விட்டுட்டு வர சொல்றீங்க. அதனாலதான் போன் பண்ணி இங்கேயே இருக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். வேற எதுவும் சொல்லல. இவ்வளவு பேச தெரியுது உனக்கு? அவன் மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு கொஞ்சமாச்சு யோசிக்க தெரியுதா? பாட்டி என்ன பாட்டி பேசுற? கொஞ்சமாச்சும் புரியுதே இல்லையா உனக்கு? நான் ஒரு டாக்டர். எமர்ஜென்சி கேஸ் 1008 இருக்கும் எனக்கு. இந்த மாதிரி போன் பண்ணாததுக்கெல்லாம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது பாட்டி. இங்க பாரு பாட்டி, அவனுக்கு ஒர்க் ப்ரெஷர்ல எவ்வளவு வேலையில விட்டுட்டு இவனுக்கு சொன்ன புரியாது பாட்டி. போ பாட்டி. இங்க பாரும்ல, எனக்கு புரியுது, இல்லன்னு சொல்லல. நீ டாக்டர் தான், ஆஸ்பத்திரி வச்சிருக்காதான், அங்க வேலை பாடு அதிகமா தான் இருக்கும். 1008 வரும், எல்லா பிரச்சனையும் சரி பண்ண வேண்டியது இருக்கு. எல்லாம் எனக்கு புரியுதும்ல, புரியாமலாம் எதுவும் கிடைக்கல. ஆமா, ஆனாலும் அவன் பொண்டாட்டி தானே, உன் கூட பேசணும், உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாள். அப்ப அவளுக்கான நேரத்தை நீ தானே கொடுக்கணும். இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு உருன்னு இருந்தா அவ கோவப்பட்டு பேசினா கொஞ்சம் சமாதானமா விட்டு கொடுத்து பேசுறதுல உனக்கு என்ன இருக்கு? அவ கூட ஏட்டிக்கு போட்டியா சரிசரமா நெஞ்சு நிமித்திக்கிட்டு பாரு. இங்க பாரு, பொண்டாட்டி கிட்ட போய் சண்டையை போட்டுக்கிட்டு ஒன்னும் சாதிச்சு கிழிக்க போறது இல்ல நீ. ஷோ பாட்டி, உனக்கு புரியுதா இல்லையா பாட்டி? அவகிட்ட தெளிவா சொல்லிட்டு தான் போறேன். பிரியாக்கு இந்த மாதிரி இருக்கு, எமர்ஜென்சி கேஸ், போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி. அதுக்கப்புறமா போன் எடுக்கலன்னா அங்க 1008 பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தெரியாதா? அவன குழந்தையா? இங்க பாரும்ல ரகு, அனுவ உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணனா? பிடிச்சுதானே கல்யாணம் பண்ண. பிடிச்சு கல்யாணம் பண்ணிட்டு தனியா போய் சந்தோஷமா வாழணும்னு இவ்வளவு முடிவு எடுத்துட்டு இந்த நேரத்துல 2 பேரும் ஊ மேல தப்பு யா மேல தப்புன்னு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா யாருதான் விட்டு கொடுத்து போறது சொல்லு? அவ ஒரு நேரத்துல ஏறி நின்னு குரல் கொடுக்கா, சண்டைக்கு வர அப்படின்னா நீ தான் சமாதானமா போனோம். இங்க பாரு ரகு, மனசுக்கு பிடிச்சவங்களுக்காண்டி விட்டு கொடுத்து போறதுல எந்த தப்பும் இல்ல, புரிஞ்சுச்சா? போ, இன்னும் சாப்பிடாம கிடக்கா, போய் சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடு. பாட்டி உனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு வாட்டியும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கா. போன் எடுக்காததுக்குலாம் இதோட எத்தனை வாட்டி தெரியுமா சண்டை வந்திருக்கு எங்க கிட்ட. போன் ஐயோ, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? போன் ஆக்சுவலா என்கிட்ட இருக்கவே இருக்காது. நான் கேபினுக்கு போனேன்னா போன் லாக்கர்ல போட்டு லாக் பண்ணிடுவேன், சைலண்ட்ல போட்டுட்டு. 1008 ப்ரெஷர் இருக்கும் அங்க. அதுல இவ போன் பண்றாளா என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு வேலையா? அதுல கிடைக்கிற ஃப்ரீ டைம்லயோ இவளை பாக்குறதுக்காண்டி, அப்படி இல்லைன்னா போன் பண்ணி பேசதான் செய்வேன். இவளுக்கான டைமையும் நான் ஸ்பெண்ட் பண்ணதான் செய்யறேன். இப்படி இருந்தா எப்படி பாட்டி நீயே சொல்லு? ஒரு அளவுக்கு தான் ஒரு மனுஷனுக்கும் ப்ரெஷர் கொடுக்க முடியும். சின்ன அளவுக்கு யாராலையும் யோசிக்க முடியாது. ஆனா அவன் அந்த அளவுக்கு பண்றான். ரகு, இவ்வளவு நேரம் நீ இவ்வளவு பேச்சு பேசுறிய, இதுல ஒரு பேச்சாச்சும் அவ சூழ்நிலையில இருந்து அவ மனநிலையில இருந்து என்ன நடந்திருக்கும், என்ன யோசிக்கிறான் நீ நினைச்சு பேசுனியா? நீங்க 2 பேருமே பண்ற தப்பு என்ன தெரியுமா? உன் பிரச்சனை மட்டும்தான் நீ யோசிக்கிற. அவளுக்கு என்ன பிரச்சனை நீ யோசிக்க மாட்டேங்கிற. அவளுக்கு என்ன தேவைப்படுது, அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு அவ சைட்ல இருந்து யோசிப்பாரு. இந்த சண்டை எல்லாம் வராது. இதுவே அவளுக்கும் அதே தான் சொல்றேன். அவ அவளோட இதுவை மட்டும்தான் யோசிக்கிறா. அவருக்கு என்ன பிரச்சனையோ, அங்க அவர் எப்படி இருக்காரோ, வேலையில இருக்காரோ, என்ன பண்றாரோன்னு சொல்லி அவளும் யோசிக்கணும். இது சொல்லி கொடுத்துலாம் வரக்கூடாது ரகு, தானா வரணும். நீங்க 2 பேருக்கு புரிஞ்சிருக்க புரிதல் தானே இது. உங்க 2 பேருக்குள்ளேயே புரிதல் இல்லைன்னா எப்படி சொல்லு? உங்க அம்மா மேல சண்டை போட்டுக்கிட்டு நீங்க இருந்து போறேன்னு சொல்ற. ஆனா உங்க 2 பேருக்கும் முதல் எதிரியா தெரியுமா? நீங்க 2 பேரு தான். விட்டு கொடுக்கறதே 2 பேருக்கு இல்லையே. விட்டு கொடுத்து போறதுல தான் வாழ்க்கை இருக்கு. 2 பேரும் விட்டு கொடுக்குற மாதிரியே தெரியலையே. நீயா நானு போட்டிக்குள்ள நின்னுகிட்டு இருக்கீங்க.
கல்யாணம் ஆன புதுசுல எல்லா பொண்ணுங்களுக்கும் ஏற்படுற சாதாரண பிரச்சனை தான். அவ்வளவு நாள் நம்ம கிட்ட உருகி உருகி பேசிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு வேலை தான் முக்கியம்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க போயிருவாங்க. அப்போ வீட்லயே இருக்கிற பொம்பளைங்களுக்கு என்ன நினைப்பு இருக்கும்? நம்மள பிடிக்காம போயிட்டா இல்ல வேற யாரையாச்சும் பிடிச்சிருக்கா, சில ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு, ஒரு ஃபோன் பண்ண எடுத்து பேச மாட்டேங்கிறாரு, அதை இதுன்னு யோசிச்சுக்கிட்டு கிடப்பாங்க. உங்களுக்கு வெளியே 1008 வேலை இருக்கும். அந்த வேலையில வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் மறந்துடுவீங்க. ஆனா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வேலை எதுவுமே இருக்காது. உங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறது மட்டும்தான் வேலையாவே இருக்கும். அதனாலதான் அவளுக்கு உன்னை பத்தி இவ்வளவு டென்ஷன். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அப்படி ஏன் இருக்கணும்னு கேக்குறேன். அதுவும் ஒரு வகையான அன்புதான் ரகு. இது அன்பு. பத்தி அவ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா, நீ என்னன்னா அன்புன்னுகிட்டு இருக்க. இங்க பாரு ரகு, அவ உனக்கு வேணும்னு நீ நினைக்கலாம். ஆமா, வேண்டான்னு நினைச்சுதான் இவளை கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன். நீ வேற ஏன் பாட்டி? அப்ப நீதான் சொல்லி புரிய வைக்கணும். உனக்கு என்னென்ன வேலை இருக்கு, எப்படி இந்த நேரத்துல எப்படி எப்படி எல்லாம் இருப்பேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா நீதான் அவளை மாத்தணும். சரியா? உனக்கு ஏத்த மாதிரி அவளை மாத்து, இல்லையா அவளுக்கு ஏத்த மாதிரி நீ மாறிக்கோ. இது ரெண்டுத்துல நீ எதையாச்சும் ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். உன்னுடைய வேலைப்பாடு எப்படி, எந்த நேரத்துல உனக்கு எப்படி வேலை இருக்கும்னு எல்லாத்தையும் அவளுக்கு பேசி புரிய வை. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லு. புரியுற பக்குவம் இல்லாமலாம் இல்ல, புரிஞ்சுப்பாங்க எல்லா பொண்ணுங்களும். சரியா? போய் பேசு. கோவப்படாதயா, போ. நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு கண்டி விட்டு கொடுத்து போறதுல எந்த தப்பும் இல்ல. போ. பாட்டி சொன்னா கேப்பலா? உனக்கு அவளை பிடிச்சுதானே கல்யாணம் பண்ண. நாளைக்கு வீட்டுக்கு வேற தனியா போறேன்னு சொல்லிக்கிட்டு ஏற்பாடு பண்ணிருக்கு. இந்த நேரத்துல இப்படி கோவப்பட்டா எப்படி? 2 பேரும் சந்தோஷமா போனோம். அதை விட்டுட்டு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு போனா எப்படி சொல்லு? சாப்பாடுங்க அவ ரூம்ல எடுத்துட்டு போய் வச்சுட்டு வந்திருக்கேன். எப்படியும் எடுத்து சாப்பிட மாட்டான். போ, சாப்பிட்டு 2 பேரும் படுங்க. சரி. கோவப்படாத. கோவம் ரொம்ப 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 வாழ்க்கையிலேயே ஒரு கொடிய விஷத்துக்கு சமம். கோவப்படாம நிதானமா பேசு, எல்லாம் சரியாயிடும். சரியா? சும்மா சொல்லல பெரியவங்க. பேசுற வார்த்தை ஒன்னொன்னும் ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும்னு சொல்லுவாங்க. நம்ம பேசுற வார்த்தைக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு. பொறுமையா எடுத்து சொல்லு, புரிஞ்சுப்பா. போய் நிதானமா பேசு. கோவப்படாத. ஆமா, நான் கோவப்பட்டு நீ அதை பார்த்த. போ பாட்டி, நீ வர. சரி, காதலிச்சுதானே கல்யாணம் முடிச்சிருக்கா. அப்ப காலில் விழுந்துதான் ஆகணும். போ. ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நான் அதை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, போய் பேசு. சரி. என்னாச்சு இளவரசி? மாப்பிள்ள தம்பி என்ன சொல்றாரு? எதனா பிரச்சனையா? சின்னன்னு புரியல மைனி. போனை பண்ணி அனு என் கூட தான் இருக்காருன்னு சொன்னா. காலையில 2 பேருமா தானே அனுப்பி வச்சோம். ஆமா தெரியும் தம்பி, உன் கூட தானே இருக்கா அப்படின்னு சொன்னேன். அவரு புரியல, என்னதான் சொன்னாரு? ஐயோ மைனி, காலையில அவரு கூட அனுப்பி வச்சோம்ல, அங்க இருந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. எங்க? அவங்க மாமியார் வீட்டுக்கா? ஆமா மைனி. எதுக்கு அங்கெல்லாம் போனா? முதல்ல யார கேட்டு போனா? நம்ம தான் சொன்னலாம் அங்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லிட்டு. இவ சொல்லுபடியே கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன் உன் மகன் மட்டும். ஆமா, எதுவும் நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்குது. ஒண்ணு உக்காந்துகிட்டு இருக்கு பாரு, அதுவும் சொல்லுபடி கேட்க மாட்டேங்குது. ஆமா, இப்ப நான் என்ன பண்ணேன்னு என்கிட்ட சண்டைக்கு வந்துகிட்டு இருக்க நீ? சும்மா என்கிட்டயே சண்டைக்கு வந்துகிட்டு இருக்காத. ஆமா, பொண்டாட்டிய பாத்துக்கிறேன்னு கூட்டிட்டு போயிட்டு. ஐயோ அம்மா தாயே, 1008 வாத்தி இதோட திட்டு வாங்கிட்டேன். உன் காலில் வேணா விழுறேன், இல்ல அவ காலையும் சேர்த்து விழுறேன். இன்னும் யார் கால எல்லாம் விழணும்னு சொல்லி எல்லார் காலையும் சேர்த்து விழல. ஆனா ரொம்ப பண்றமா நீ. ஆமா, உன் மருமகளுக்கு ஒண்ணும் ஆகல, நல்லாதான் இருக்கா. அதான்ல, அந்த ஒரு காரணத்தினாலதான் உன்னை சும்மா விட்டு வச்சிருக்கேன் பாத்துக்கோ. ஷோ முடியல அத்தை, அவங்க கிடக்காங்க. ரகு என்ன சொன்னாரு, நீங்க சொல்லுங்க. அதான் முத்துமாரி, அனு அங்க இருக்கா, இன்னைக்கு என் கூட தான் இருப்பா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. ஆனா பேசுற பேச்சு எதுவும் சரியில்லாத மாதிரி தான் இருக்கு. இது கோவத்துல பேசுறாருன்னு நினைக்க மனுஷன். உன்கிட்ட ஏதாச்சும் சொன்னாரா? அனு போன் பண்ணதுக்கு முன்னாடி கிளம்பிட்டமா அப்படின்னு சொன்னா. இவளும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இப்ப அவரு கூட தான் இருக்காரு அப்படின்னா இப்ப அவளுக்கும் போன் பண்ண முடியாது. மணி 11 மணிக்கு மேல ஆயிட்டு. என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஏதாச்சும் சண்டை போட்டிருப்பாங்களோ, அதனாலதான் அப்படியே அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரோ? அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. ஆல்ரெடி என்கிட்ட பேசிட்டு தான் போனாரு. அவங்க பாட்டி பாக்கணும்னு சொன்னாங்களாம், அதனாலதான் கூட்டிட்டு போனதா சொன்னாரு. நீயும் கூட்டு கலவாணிதான் இருக்க அப்போ, அப்படிதானே? இங்க என்னென்னமோ நடக்குதுன்னு எங்களுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. வீட்டுல எதுக்குதான் நாங்க பெரியவங்கன்னு இருக்கோம்னு புரிய மாட்டேங்குது. ஐயோ அம்மா, அவர் போகும்போது நின்னுகிட்டு இருந்தேன் நர்ஸ் கிட்ட பேசிட்டு. அப்ப சொல்லிட்டு போனாரு, இந்த மாதிரி அனு எங்க வீட்டுலதான் இருக்கா, கூட்டிட்டு வர போறேன்ட்டு. அப்ப கேட்டேன், அவங்க அம்மா வேலை இருக்காங்கல்ல, எதனா பிரச்சனை வந்துருமான்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா கூட இல்லையா அங்க. என்ன சொல்ற முத்துமாரி? ஆமாத்த, அவங்க அம்மாவே இல்லையா. அவங்க அம்மா அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருக்காங்களாம். சோ பாட்டிக்கு ரொம்ப நாளா ஆனதுனால அந்த குட்டி பையன் வேற கேட்டுக்கிட்டே இருந்தானா. சோ அதனாலதான் அனுவை கூட்டிட்டு போயிருக்காரு. நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க, என்கிட்ட உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. இருந்தாலும் நீங்க வருத்தப்படுறீங்களேன்னு சொல்றேன். என்கிட்ட எதுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க? அதாத்த, நீங்க அனு அங்க போக கூடாதுன்னு சொல்லிருக்கீங்களே, உங்களை மீறி போயிட்டோம் அப்படின்னு அவளும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பா போல ரகு கிட்ட. அதனாலதான் அவரு சொல்லிட்டு பண்ணாரு, நீங்க அனு கிட்ட இதை பத்தி எதுவும் கேட்டுக்காதீங்க, சரிங்களா? வேற எங்கேயும் போல, தான் புருஷன் கூட தானே போயிருக்கா. இதுல என்ன இருக்கு? புருஷனா இருந்தாலும் ஆகாத வீட்டுக்கு போனா எப்படில? உன் மருமகளுக்கு இப்ப ஒரு பிரச்சனைனா வந்து நிக்கல, அதே மாதிரிதான். அது அவன் புருஷன்றதுனால கூட போயிருப்பாளா இருக்கும். வாய்க்கு எதிர்த்து பேச வேண்டியது அவ்வளவு. இளவரசி மைனி, அவன் சொல்றதும் சரிதானே.
புருஷன் கூட தானே போயிருக்கா. இப்ப என்ன அதுக்கு எதுக்கு இப்படி மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு இருக்கா? நீ சொல்றது கேட்காம போயிட்டான்னு நினைக்கியோ? சேச்சே, நான் ஏன் மைனி என் பிள்ளை அப்படிலாம் நினைக்க போறேன்? என் பிள்ளை நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம் தானே. எல்லாரும் பெத்தவங்க என்ன நினைப்பாங்க? புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. நானும் அப்படிதான் நினைப்பேன். அது இல்ல மைனி, ஆனா இவர் எப்பவுமே இப்படி எல்லாம் பேசினதே இல்ல. ஆனா இன்னைக்கு ஏன் இப்படி பேசினாதான் எனக்கே தெரிய மாட்டேங்குது. என் பொண்டாட்டியை ஏன் கூட்டிட்டு போனா நீங்க ஏன் கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோவமா பேசுற மாதிரி இருந்துச்சு மைனி. ஒருத்தவங்க பேசுறது கூடவா கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில இருக்கோம் நம்ம, சொல்லுங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஏதோ நடந்துட்டா என்னன்னு தெரியலன்னு. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. நான் போய் பிரியாவை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கேன். நீ இங்க இருந்து அவளை பாத்துக்கிறியா? சரி மைனி. அம்மா இருமா, எங்க போற நீ? இல்லங்க, தங்கச்சி தனியா இருக்காளா? அதெல்லாம் நான் பேசிட்டேன். அப்பா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ராணி அத்தை வீட்டுல கூட்டிட்டு போய் விட்டுருக்காராம் பூமாரிய. அப்படியா? சரி சரி. இளவரசி, பிள்ளை தனியா ரூம்ல ஒத்தையில கிடக்கு. இவன் இவ்வளவு நேரம் அங்கனதானே கடந்திருக்கான். அவளுக்கு ஏதாச்சும் பண்ணுச்சுன்னா இவங்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டான். இவன் வருத்தப்படுவான்னு சொல்லிட்டு நீ அப்படியே பேச்சு கொடுத்து கேளு, ஏதாச்சும் சொல்றாளான்னு பாப்போம். நான் எனக்கும் அவளுக்கும் சரிப்பட்டு வராது. மூஞ்ச காட்டி பேசுனதுனால என்கிட்டயும் சொல்ல மாட்டான். நீ கேட்டு சொல்லு வா. சரி மைனி. ஒன்னும் சண்டெல்லாம் இருக்காது. மூஞ்சையே இப்படி வச்சுக்கிட்டு இருக்க ஒரு படியா? அத சொல்றால முத்துமாரி தான். அவரு நல்லாதான் போனாருன்னு சொல்லிட்டு நீ வருத்தப்படுவியன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுகடுன்னு பேசுற மாதிரி இருக்குமா இருக்கும். உனக்கு அப்படி தெரிஞ்சிருக்குமா இருக்கும். போன்ல என்ன மூஞ்ச பார்த்தா பேசுன, குரல் மட்டும்தானே கேட்டுச்சு. அதெல்லாம் எதுவும் வருத்தத்துலலாம் இருக்க மாட்டாங்க. நீ எதுவும் இது பண்ணிக்காத உடி. சரி. கோவமா இருக்கியா? உன்கிட்டதான் கேக்குறேன், வாயில இருந்து பதில் வருமா இல்ல வராதா? சில வாயை திறந்து என்ன பேச நினைக்கிறேன்ட்டு கைய விட்டு வாயில இருந்து வார்த்தை எடுக்கணுமா? உன்கிட்ட தாண்டி கேக்குறேன். ஆக்சுவலா நான் தான் கோவப்படணும். ஆனா ஒரு வாட்டியும் நான் தான் வந்து உன்கிட்ட சமாதானமா பேசிக்கிட்டு இருக்கேன். பத்துக்கோ, மரியாதையா பேசிட்டு சொல்லிட்டேன். அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன்னு சொன்னீங்க, அதான் வாய் பேசாம அமைதியா இருக்கேன். இதெல்லாம் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோ. வேற என்னென்ன வார்த்தை பேசுன எல்லாத்தையும் சொல்லி காட்டுவியே, சொல்லி காட்டு. ஃப்ராடு, சரியான திருட்டு கொட்டாண்டி நீ. அது எப்படி சண்டையில பேசுற வார்த்தையெல்லாம் எனக்கு ஒன்னும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, உனக்கு மட்டும் அப்படி கரெக்டா ஞாபகம் இருக்கு. நேத்து ஒரு பொருள் கொடுத்தனே, அது எங்க வச்சேன்னு கேட்டா எனக்கு மறந்துட்டு ரகு, நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றேன். இதெல்லாம் மட்டும் உனக்கு எப்படி கரெக்டா ஞாபகம் இருக்கு? அது எப்படி ஞாபகம் இல்லாம இருக்கும்? அடிச்சு பல்ல உடைச்சிருவேன்னு சொல்றீங்க, கோவப்படுறீங்க. சின்ன மாதிரி பண்ணா அப்ப கோவப்படாம சின்ன பண்ணுவாங்க, சிலி சிலிச்சு உங்ககிட்ட பேசுவாங்களா? இங்க பாருனு, நம்ம ஒன்றும் குழந்தைங்க இல்லை சரியா? நம்ம ஒரு அளவுக்கு மெச்சூர்ட் ஆயிட்டோம். நான் ஒன்றும் சும்மா உங்ககிட்ட பேசாமலாம் இல்லையே. ஆக்சுவலா நான் சொல்லிட்டு தானே போனேன், இந்த மாதிரி பிரியாக்கு எமர்ஜென்சி, நான் கூட்டிட்டு போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லி. இன்கேஸ் நீ ஃபோன் பண்ண, நான் ஃபோன் எடுக்கலன்னா உனக்கு அதுவும் நான் சொல்லியிருக்கேனே, ஏதாச்சும் எமர்ஜென்சில இருப்ப ஃபோன் எடுத்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோன்னு. நீ அப்படியும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என்னதான் பண்ண சொல்ற? கோவத்துல பேசிட்டேன், மன்னிச்சிரு. இனிமே அப்படி பேச மாட்டேன், போதுமா? சாரி. நான் ஒன்னும் உங்ககிட்ட இருந்து சாரி எல்லாம் கேட்கல. நீங்க எதுக்கு இப்படி கோவப்பட்டீங்கன்னு தான் கேக்குறேன். ஏன் நீங்க போயிட்டு 5 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொன்னீங்க. சரி ஓகே, உங்களால வர முடியல, ஒரு ஃபோன் கால் பண்ணி இந்த மாதிரி வர முடியலன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன? நான் இங்க வரேன்னு சொன்னாரு, என்னாச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதனாலதான் ஏன் ஃபோன் பண்ணா எடுக்க முடியாத, என்ன பிடிக்காம போயிட்டா ஏதோ ஒரு கோவத்துல கேட்டுட்டேன். அதுக்கு நீங்க அப்படி பேசுறீங்க? சி, சத்தியமா அந்த மாதிரி அர்த்தத்துல எல்லாம் பேசல. பாட்டி ஃபோன் பண்ணி நீ சாப்பிடாம இருக்கன்னு சொன்னாங்களா? ஆல்ரெடி அங்க ஒரு பைத்தியக்காரி சாப்பிடாம இருந்துதான் இந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுற அளவுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கணும்னு ஒரு கோவத்துல வந்து இங்க கத்திட்டேன். மத்தபடி உங்ககிட்ட கோவப்படணும்லாம் இல்ல, சரியா? புரிஞ்சுக்கணும். இப்ப 2 பேரும் தனியா போகணும்னு முடிவு பண்ணிருக்கோம். இந்த மாதிரி நேரத்துல இந்த அளவுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேணுமான்னு சொல்லு. நீ தானே என்ன புரிஞ்சுக்கணும், சொல்லுமா. புரியுது ரகு, சாரி, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இங்க பாரு அனு, நான் டாக்டர் சரியா? எல்லாம் தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணேன். உன் கூடயே இருக்க முடியுமா என்ன? காலையில போயிட்டு ஈவினிங் வர வேலைக்கா நான் போயிட்டு இருக்கேன். என்னோட சுச்சுவேஷன் எந்த மாதிரி இருக்கும்னு எனக்கே தெரியாது. இப்ப எமர்ஜென்சி கேஸ் நீ வந்துதான் ஆகணும்னா நான் நைட்டு 12 மணி ஆனாலும் சரி, 1 மணி ஆனாலும் சரி, உன்னை விட்டுட்டு நான் தனியா கிளம்பிதான் ஆகணும். உன்னையும் கூட கூட்டிட்டு போக முடியாது. அங்க போயிட்டு நான் எமர்ஜென்சி கேஸை தான் ஹேண்டில் பண்ணுவேன். ஐயோ அணுவை தனியா விட்டுட்டு வந்துட்டேனேன்னு சொல்லிட்டு உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன். நீதான் அனு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் கொஞ்சம். நீ ஒன்னும் பச்சை குழந்தை இல்லையே, சொல்லு. அது வந்து இங்க பாரு, உனக்கு என்ன கோவமானாலும் சரி, நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு என்ன சட்டையை பிடிச்சு கேளு, நான் பதில் சொல்றேன். ஏன் அடிச்சு கூட கேளு, பதில் சொல்றேன். ஆனா நீ சாப்பிடாம மட்டும் இருக்காத. எனக்கு அதுதான் கோவமே. நீ சாப்பிடலன்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை வந்து திட்டினேன். நீ
நீ அத்தனை ஃபோன் கால் பண்ணது கூட எனக்கு அந்த அளவுக்கு இரிட்டேட்டிங்கா இல்ல. நீ எப்படி எதுனா ஒரு பிரச்சனைனா சாப்பிடாம பட்னியா கிடக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? ஆ உன்கிட்ட தாண்டி கேக்குறேன், பதில் சொல்லு. உங்க 2 பேருக்குள்ள சரியான புரிதலே இல்ல. 2 பேரும் தண்ணி கொடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க. நீ அவ்வளவுதான் என்ன புரிஞ்சிருக்கியா? நான் ஒன்னும் அவ்வளவுதான் புரிஞ்சிருக்கேனா? சொல்லு அனு. ஷானு என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கான்னு முட்டாள்தனமா நம்பிக்கிட்டு இருக்கேன் அப்போ. என்ன நீ புரிஞ்சே வச்சுக்கிட்டு இல்லையா? ரகு அப்படிலாம் இல்ல ரகு. சாரி, இனிமே இந்த மாதிரி நடந்துக்காம பாத்துக்கிறேன். நீங்க நான் உங்களுக்கு ஃபோன் கூட பண்ணல. இப்ப கூட பாரு, நான் சொல்ல வர விஷயத்த நீ ஒழுங்கா புரிஞ்சுக்கல. நான் உனக்கு ஃபோன் பண்ண கூடாதுன்னு சொல்ல வரல. என்னுடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோன்னு சொல்றேன். நீ ஃபோன் பண்ணி நான் எடுக்கலன்னா கொஞ்சம் டைம் கொடு. ரிட்டர்ன் வந்து நானே ஃபோன் பண்ணுவேன். அப்படி இல்லையா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் பாரேன் நான் வரானா இல்லையான்னு சொல்லி. இத்தனை ஃபோன் கால். அதுதான் எனக்கு கோவமா இருக்கு. நர்ஸ் எடுத்துட்டு வந்து போன் எடுத்துட்டு வந்து தர அளவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க. ஒரு ஃபோன் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தா எமர்ஜென்சின்னு தோணாது? இன்கேஸ் உனக்கு ஏதோ பிரச்சனைனா கூட எனக்கு என்ன தோணும்? இவளுக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பாரு ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான்னு தோணாது? நான் உன்னை அவாய்ட் பண்ணிட மாட்டேனா? ம் நம்மளுக்கான வேல்யூவை நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். இப்படி உன்னோட வேல்யூவை நீயே குறைச்சிக்க கூடாது எந்த இடத்துலயும். புரிஞ்சுச்சா? சரி, ஓகே. நானும் சாரி. சாப்பிடுறியா? ஊட்டி விடுங்க. ஆமாடி, குழந்தை பத்தியா நீ? அதனால ஊட்டி விடுறேன்டி உனக்கு. அப்ப ஊட்டி விட மாட்டீங்களா? ஐயோ அனு, என்னால ஒண்ணு சமாளிக்க முடியல. சரி, 2 பேரும் சாப்பிடுவோமா? சரி.